நமக்கெல்லாருக்கும் மூத்த சகோதரன் என்று தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிற நம்முடைய அருமையான அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. உங்கள் நடுவிலே சகோதர சிநேகம் இருக்கிறது, அது தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரர் யார், சகோதர சிநேகத்தில் நாம் எப்படி இருக்க முடியும் என்று அவர் நமக்கு கற்று தருகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 46 முதல் 50 வசனங்களை படிப்போம் என்றால், ஒரு விசை இயேசுவுடைய சகோதரர்களும் தாயும் ஒரு இடத்திலே நின்று கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை இயேசுவுக்கு அறிவித்த பொழுது இயேசு இப்படியாக சொன்னார், எனக்கு தாயார், என்னுடைய சகோதரர்கள் யார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படியே செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் அவனே எனக்கு சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்று சீஷர்களை சுட்டிக்காட்டி இவ்விதமாக அவர் கூறினார். பிரியமானவர்களே, அப்படியாக நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த சிநேகம் எப்படி தொடர்ந்து நிலைத்திருக்க கூடும்? மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே சிலர் விருந்து சாலைகளிலும் சபை ஆராதனை பொழுதிலும் அவர்கள் முதல் இடத்தை விரும்புகிறார்கள். நீங்கள் சந்தை வெளிகளிலே கடந்து செல்லும் பொழுது அவர்களை பார்த்து ரபி என்று அழைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரரே என்று அவர் எடுத்து சொல்வதை அங்கே பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், நீங்கள் உங்களுடைய கண்ணிலே ஒரு பெரிய உத்திரத்தை வைத்துக்கொண்டு அதை உணராமல் உங்கள் சகோதரனுடைய கண்ணிலே இருக்கிற ஒரு சிறிய துரும்பை ஏன் நோக்குகிறீர்கள்? குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போடலாமே. ஆமென கருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சகோதர சகோதரிகள் தான். ஆனால் சிலருடைய உள்ளம் இப்படியாகத்தான் மற்றவர்களுடைய குற்றத்தையே பார்த்து அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில எந்த குறையை கண்டுபிடிக்கலாம் என்றுதான் அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யக்கூடாது என்றுதான் நமக்கு சொல்லி தருகிறார். இன்னும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உனக்கு விரோதமாக ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் அவனிடத்திலே நீ தனியாக போய் அவன் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். ஒரு சமயம் அவன் உனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் 2-3 பேரை நீ கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு நீ இந்த அறிவுரைகளை சொல்லலாம். அதற்கும் அவன் இணங்கவில்லை என்றால் நீ சபைக்கு அறிவிக்கலாம். ஆனால் அதிகபட்சம் நாம் பார்க்கிறோம், சகோதரர் நடுவிலே, கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே ஒருவர் குற்றம் செய்துவிட்டால், தவறு செய்துவிட்டால் அந்த குற்றத்தை எடுத்து அநேக இடங்களிலே பறைசாற்றி அநேகர் மத்தியிலே அதை அறிவிக்கிற ஒரு பழக்கம் காணப்படுகிறது. அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அவனிடத்தில் நீங்கள் தனியாக போய் அவன் குற்றத்தை உணர்த்த வேண்டும் என்று அன்போடு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இன்னும் ஒரு விசை பேதுரு இயேசுவிடத்திலே வந்து கேட்டான், ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செய்யும் பொழுது நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா? மத்தேயு 18:21-22 இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் நீ மன்னிக்க வேண்டும். அதாவது எத்தனை முறையானாலும் பரவாயில்லை, நீ மன்னித்து விடு என்று இயேசு அவனுக்கு சொல்லி தந்தார். பிரியமானவர்களே, மத்தேயு 5 கூட 23ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், நீ பலிபீடத்திலே உன் காணிக்கை செலுத்த நீ செல்லும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று நீ நினைவு கூறுவாயாகில் அங்கே உன் பலிபீடத்திலே முன்பாக காணிக்கையை வைத்துவிட்டு உன் சகோதரனிடத்திலே போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று அழகாக நமக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள் அருமையானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலே வைக்கப்பட்ட பொழுது அந்த அதிகாலை வேளையிலே ஸ்திரீகள் சில கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய கல்லறைக்கு கொண்டு போனார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த கல்லறையிலே தேவதூதன் அமர்ந்து கொண்டு சொன்னார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நீங்கள் வேக வேகமாக போய் சீக்கிரமாய் போய் இந்த செய்தியை அவருடைய சீஷருக்கு அறிவிக்க வேண்டும் என்று தேவதூதன் பேசினார். அப்பொழுது 8ஆம் வசனத்திலே இந்த சகோதரிகள் வேகமாக ஓடினார்கள், மிகுந்த சந்தோஷத்தோடு ஓடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்தார். இயேசு வந்ததை பார்த்தவுடனே அவருடைய பாதத்தை தழுவி கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களை குறித்து சொன்னார், என் சகோதரருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். அந்த சகோதரர் யார்? அவரை பின்பற்றின சீஷர்தான். அவரை கைவிட்டு ஓடி போனவர்கள், அவருக்காக ஜெபத்திலே தாங்காமல் உறங்கி விட்டவர்கள். இந்த சீஷர்கள்தான் அவரை மறுதலித்தவர்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர் உயிரோடு எழுந்த பொழுது, மகிமையான ஒரு அனுபவத்தை பெற்ற பொழுது, உலகத்தில் நடந்த எல்லா சம்பவங்களிலும் ஒரு மேன்மையான சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த பொழுது கூட அந்த மகிமையிலே நின்று கொண்டு அவருடைய சீஷர்களை அவர் சகோதரர் என்று அழைத்தார். அந்த மீனவர் என்று சொல்லவில்லை, என்னை பின்பற்றினவர்கள் என்று சொல்லவில்லை, என்னுடைய சிநேகிதர் என்று கூட அங்கு சொல்லவில்லை. என் சகோதரர் இடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள். அந்த நேரத்திலும் அவர் தம் சீஷர்களை சகோதரர் என்று அழைத்தார். சங்கீதம் 133 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிரியமான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சகோதர சிநேகம் பெருகட்டும் அப்பா, சகோதர சிநேகம் வளரட்டும். சகோதர சிநேகத்திலே நாங்கள் எல்லாரும் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரர் நடுவிலே குற்றங்கள் குறைகள் நடக்கும் பொழுது அந்த தவறுகளை பெரிதாக்கி எல்லாரிடத்திலும் பறைசாட்டாமல், தகப்பனே, அன்போடு அதை கையாள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் அப்பா. மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்க வேண்டாம் என்று சொல்லித் தருகிறீர், மன்னிக்கும்படியாய் சொல்லித் தருகிறீர் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எல்லா சூழ்நிலைகளும் சகோதர சிநேகத்தை விட்டுவிடாமல் இருக்க நீர் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.